என்ன பைடனுக்கு பயம்னா, ட்ரம்ப், புதின், மோடி 3 பேர் ஒரு கூட்டணியில வரப்போறாங்க. எழுதி வச்சுங்க, நான் சொல்றேன் பாருங்க. ஓகே. ட்ரம்ப்பும் புதினும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அமெரிக்காவும், ரஷ்யாவும் கொஞ்சம் பிரச்சனை கண்டிப்பா இருக்குமே சார். கிடையாது. ட்ரம்ப்பும் புட்டினும் பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இதுல மோடி உள்ள ஜாயின் பண்ணுவாரு. பண்ணிட்டு அந்த 3 உலக தலைவர் ஒண்ணா சேர்ந்தாங்கன்னா, மோடி ஏசியாவை நீ பாத்துக்கோ, ஆசிய கண்டம் நீ பாத்துக்கோ, ரஷ்யா நீ பாத்துக்கோ, அமெரிக்கா நீ பாத்துக்கோ, பிரிச்சுப்பாங்க எல்லாத்தையும். அப்ப ஆசிய கண்டத்தின் தலைவரா மோடி வந்துட்டார்னா, இந்த பக்கம் புட்டின் ஆதரவு, இந்த பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் ஆதரவு, இந்தியாவோட வெளியுறவு கொள்கை எங்கேயோ போயிடும். அப்ப அது அடுத்த மாற்றங்கள். பங்களாதேஷ்ல ஆட்சி மாற்றம் நடைபெற்று இந்த டம்மி பிரைம் மினிஸ்டர் தூக்கி போட்டுருவார் ட்ரம்ப். அது நிறைய பிளான்லாம் வச்சிருக்காரு. இது ஒண்ணு மட்டும் இல்ல, எல்லாம் இந்தியாவை கையை ஸ்ட்ரெங்தன் பண்ணி எங்கெங்க இந்தியாவுக்கு எதிராக பிரதமர்கள் இருக்காங்களோ அண்டை நாடுகள்ல அவங்களாம் அப்படி தூக்கி அடிச்சுட்டு, இவங்களை போட்டதே சிஏஏ தானே போட்டது. இப்ப இந்த சிஏஏ யார் கண்ட்ரோல் வரப்போகுது? ட்ரம்ப் கண்ட்ரோல் வரப்போகுது. தூக்கு, உடனே தூக்கி போட்டுருவாங்க அவரை. யூனிஸ் ஆகுது, அவனை தூக்கி அடிப்பாங்க. இந்த மாதிரி மோடிக்கு சப்போர்ட்டான வேலையை ட்ரம்ப் செய்யறதுனால, மோடி ட்ரம்ப் உறவு என்பது ஒரு உலக அரசியல்ல பேசப்படும் பொருளா இருக்கும்னு நான் கருதுறேன்.